விண்வெளியில் அதிக செயற்கைக்கோள்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சியில நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றது தொடர்பான வரைகலையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது எதன் அடிப்படையில அப்படின்னு பார்க்கும்போது விண்வெளியில அதிக செயற்கைக்கோளை கொண்ட நாடுகள்ல இந்தியா 7வது இடத்துல இருக்கு. இதுல முதலாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான். 8530 செயற்கைக்கோள்களை தற்போது அது விண்வெளியில வைத்திருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 1545, சீனா 3ஆம் இடம் 724, பிரிட்டன் 4ஆம் இடம் 658, ஜப்பான் 208, பிரான்ஸ் 105. இந்தியாவும் அதே அளவில் பிரான்ஸுக்கு ஈக்குவலா 105 சேட்டலைட்ஸை விண்வெளியில வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க தான் இறுதியா வச்சிருக்காங்க. அந்த வகையில விண்வெளி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அதோட செயல்பாடுகள் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா 5வது இடத்துல இருக்கு. நாசா தான் முதலிடம். அதுக்கு அடுத்தது ரஷ்யாவுடைய ராஸ்காஸ்மாஸ், அதே மாதிரி அதுக்கு அடுத்ததா யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி, சீனாவுடைய CNSA, அதுக்கு அடுத்ததா இஸ்ரோ இருக்கு. இப்போ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் அதோட தனித்துவம் அப்படின்னு நாம சொல்லும் போது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது பொருளாதார ரீதியாக அவங்கள விட நாம குறைந்த செலவுல நிறைய விஷயங்களை சாதனைகளா பண்ணி இருக்கோம். அந்த வகையில இப்போ விண்வெளி குப்பைகள் அதிகரிச்சு வரதும் ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது. அந்த வகையிலையும் இந்தியா அதை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விண்வெளி குப்பைகளை நிறைய அங்க போட்டிருக்கிற நாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரஷ்யா தான் கிட்டத்தட்ட 7000 அளவுக்கு அங்க பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா 5000, சீனா 3854, பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் 520, ஜப்பான் 117, இந்தியா 114. இந்த விண்வெளி குப்பைகள் அப்படின்னு நாம சொல்றது இப்ப ராக்கெட் அனுப்பும் போது அந்த குறிப்பிட்ட சேட்டலைட் என்ன பணிக்காக போகுதோ அந்த பணிகளை முடிச்சுட்டு அது அங்கேயே வேஸ்டா மாறிடும். அதே மாதிரி அது பிரிந்து செல்லும் போது அதுல இருந்து போகக்கூடிய பாகங்கள் இது எல்லாமே விண்வெளியில அப்படியே தங்கிடுது. அதனால இப்ப இதை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள்ல இந்தியா நிறைய ரிசர்ச்சையும் மேற்கொண்டுட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இங்கிருந்து ரோபோட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் அமைச்சு அங்க இருந்து விண்வெளி குப்பைகளை அகற்ற என்ன செய்யலாம் அப்படின்ற யோசனைகள்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து நாம அனுப்பக்கூடிய இந்த செயற்கைக்கோள்களை திரும்பவும் பூமிக்கே வர வகையில வடிவமைக்கவும் இவங்க திட்டமிட்டிருக்காங்க. அந்த வகையில 2030 குப்பைகளே இல்லாம விண்வெளிக்கு செயற்கைக்கோளை அனுப்பலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இந்தியாவுடைய இஸ்ரோவுக்கு இருக்கு.